இன்றுதான் தோன்றியதென அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பழமையான நாகரிகத்தை உடையது நமது பாரத தேசம். உலகத்திற்கு ஞானத்தை கற்றுத்தரும் போதி மரமாக விளங்குவது பாரதம். பாரதத்தை வந்தடைவதே தங்களது சிறந்த லட்சியம் என பல கண்டங்களை சேர்ந்த மக்கள் கருதினார்கள். அப்படிப்பட்ட தேசத்தை ஆட்டிப்படைத்த படையெடுப்பாளர்களையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் ஏகாதிபத்திய கொடூரர்களையும் மதவெறியர்களையும் எதிர்த்து நாம் உறுதியோடு போராடினோம். ஆனால் சுதந்திரத்தின் போது நமது தாயின் கரங்களை வெட்டுவதைப் போல தேசத்தை துண்டாடும் பயங்கரம் ஒன்று நடந்தது. அன்று உருவான பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு பாரதத்தை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சகத்தை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் என்கிற நாடு மத தீவிரவாதத்தை உற்பத்தி செய்து வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழும் நமது நாட்டை பிளக்க தன்னால் முடிந்ததை செய்து வருகிறது. ஆனால் நமது ராணுவமும் மக்களின் மன உறுதியும் அதை உடைத்தபடியே உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஆதரிப்பவர்கள் துரோகிகள். எதிரிகளை விட மோசமானவர்கள் இந்த துரோகிகள். அந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகள் எவை என இந்த தேசமே அறியும். பிரதமர் மோடியை அகற்றிவிடுங்கள் என்று பாகிஸ்தானிடமே கூறிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரின் பேச்சு இதற்கு சிறந்த உதாரணம். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை ஏற்காத பிரிவினைவாதிகளுடன் நெருக்கமான உறவில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியால் காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் சட்டப்பிரிவு 370 நீக்கி காஷ்மீரை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் சென்றது பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்களுமே. இதனை பொறுத்துக் கொள்ள இயலாத பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலே பஹல்காம் தாக்குதல். சுற்றுலாவின் சொர்க்கபுரியாக இருந்து வரும் காஷ்மீரில் இண்டி கூட்டணி ஆட்சியமைத்ததும் மீண்டும் தலை தூக்கியுள்ள தீவிரவாதத்தை பிரதமர் மோடி அவர்கள் வேரோடு அழித்தொழிப்பேன் என உறுதி பூண்டுள்ளார். இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தினால் ஒரு முழு அணுஆயுத போர் நடைபெறும் எனவும் 130 அணுஆயுதங்களும் இந்தியாவை நோக்கி இருப்பதாகவும் கொக்கரித்தனர் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர்கள் உட்பட சிலர். கார்கில் போரின் போது இந்திய படைகள் பின்வாங்காவிட்டால் பாகிஸ்தான் அணுஆயுதங்கள் கொண்டு தாக்கும் என்ற அமெரிக்க அதிபர் கிளின்டனின் எச்சரிக்கைக்கு எங்கள் நிலத்தில் பாதியை கூட இழக்க நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் நாளை உலக வரைபடத்தில் சூரிய உதயத்தை பாகிஸ்தான் பார்க்காது என்று பதிலளித்தார் அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தற்போதும் அதே போன்று எத்தனை அணுஆயுதங்கள் குறித்தும் எண்ணிக்கலங்காது இந்தியா. எதிரிகளை விட துரோகிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். இந்த நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டும். அதுவும் விரைவில் நடக்கும். இந்த நாடு முழுக்க பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தவர் ஊடுருவல் பெரிதாக உள்ளது. அதனை நிரூபிப்பது போல 24 ஆண்டுகளாக திருப்பூரில் வாழ்ந்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த சயான், சென்னையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 33 வங்கதேச குடியேறிகள் என பட்டியல் நீள்கிறது. இப்படி சட்டவிரோத குடியேறிகளின் முக்கிய தேர்வாக தமிழகம் அமைவது யதார்த்தமானதாக தெரியவில்லை. ராணுவத்தையும் நமது நாட்டையும் கொச்சையாக பேசுபவர்களை பாராட்டி வளர்க்கும் திராவிட மாடல் சட்டவிரோத குடியேறிகள் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச ஊடுருவல்காரர்களை அடையாளம் காண சுணக்கம் காட்டுவதே இதற்கு காரணம். ரகசிய காப்பு பெற்று இந்திய சட்டத்தை மதிக்கும் முதல்வராக இருந்தால் நமது ராணுவத்தையும் நாட்டையும் அவமதிக்கும் தேச விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது. அப்படி தவறினால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தயங்காது. ஆனால் வரலாற்றில் திமுக ஆட்சி கரும்புள்ளியுடன் பதிவு செய்யப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது.